வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 குரு வாழ்க, குருவே துணை. நமது குரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் 19வது மகா சமாதி தின அன்று உலக அமைதி கருத்தரங்கத்தில் சில அமைப்புகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வள்ளலாரை பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வோம். நமது ராமலிங்க அடிகளார் தென்னார்காடு மாவட்டத்தில் மருதூர் என்னும் கிராமத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் பிறந்த தேதி 5/8/1823. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர் வள்ளலார். இவர் 2ஆம் வகுப்பு வரை தான் படித்தார் எனினும் ஆன்ம ஞானத்தில் தன்னிகரற்று விளங்கினார். இதனாலேயே இவரை ஓதாது உணர்ந்தார், ஓதாது உணர்ந்தார் என்று அழைப்பார்கள். இல்லற இன்பங்களை வெறுத்து துறவியானார். 1867 சத்திய தர்மசாலையை அமைத்தார். இன்றும் அந்த சபை அணையா அடுப்பாக இயங்கி வருகின்றது. இவர் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்ற சித்தாந்தத்தையும் மேற்கொண்டு வந்துள்ளார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று புனித முழக்கத்தையும் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று 3 தாரக மந்திரங்களையும் கூறி உலகை நல்வழிப்படுத்தினார். இவர் பாடிய 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை 6 திருமுறைகளாக வகுத்துள்ளனர். இவர் இயற்றிய திருவருட்பா மக்களால் போற்றப்படுகிறது. இன்று நமக்கு வள்ளலாரும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் நமக்கு ராஜ உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் சில சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். ராஜ உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வள்ளலார் உயிர் சேவா அறக்கட்டளை என்ற அமைப்பை இயக்கி வருகிறார். இவர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஜீவர்கள் அனைவருக்கும் தினமும் உணவு வழங்கி கொண்டிருக்கிறார். குழந்தைகளை அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச உடை, இலவச உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். வள்ளலார் பற்றிய படிப்பை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ராஜ உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை வள்ளலாரும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் 20 நிமிடங்கள் சிந்தனை உரை வழங்குவதற்காக இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம், பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பூதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம்,
பூதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளியீந்தருளும் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளியீந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க, குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. 19வது மகா சமாதி தினமான வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் மகா சமாதி தினமான இன்று நாம் உலக அமைதிக்காக இங்கு கூடியிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று வாழ்த்தி, இந்த முயற்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, அனைவரும் இத்தகைய முயற்சிகளுக்கு நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் என்பதில் பெருமை கொண்டுள்ளோம். மேலும் இத்தகைய முயற்சிகளில் முதலில் நான் சில நபர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நன்றிகள் என்பது, வாழ்த்துக்கள் என்பது மிகவும் முக்கியம் என்று நமது வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்னவென்றால், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று கூறியிருக்கிறார்கள். துரியம் துரியாதீதம் என்று அதில் நான் வகுப்புகள் எடுத்துள்ளேன் என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். மேலும் எனது தாயார் இதில் ஆசிரியராக பணிபுரிந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தாயார் இப்போது இல்லை என்றாலும் இந்த உலக சமாதான தினத்தில் இங்கு வந்து நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களுடன் இணைந்து. மேலும் எனது பெருமைக்குரிய தலைவர் மற்றும் குரு ராமதாஸ் ஐயா அவர்களின் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி, அவர்கள் வாழ்க வளர்க உயர்க என்று வாழ்த்தி, மேலும் எனது நிறுவனத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற நமது அறம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகின்றேன். மேலும் பிரேமா என்பவர்களும் அன்வர் பாஷா ஐயா அவர்களும் எங்களுடைய நிறுவனத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். சிவசைலம் அம்மா வாழ்க வளமுடன், சித்திரகலா முருகேசன் அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க உயர்க என்று வாழ்த்துகின்றேன். இவர்கள் அனைவருமே இந்த நிறுவனத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து நம்முடைய வள்ளலார் உயிர் சேவா அறக்கட்டளையின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் உடல், உணவு மற்றும் உடை, இது போன்ற அனைத்து சேவைகளையும் செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் வாழ்க வளர்க உயர்க என்று வாழ்த்தி, உலக மக்கள் நலம் கருதி இன்று நாம் கூடியிருப்பதால் உலகினர் அனைவருமே வாழ்க வளர்க உயர்க, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, அனைவரின் இத்தகைய முயற்சிகளை நாம் சிறப்புடன் பாராட்டி, அனைத்து விஷயங்களையும் செய்யும் பொழுது நமக்கு அருள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அருள் ஒன்றினால் மட்டுமே நாம் இந்த பிறவியை கடை தேர முடியும் என்பது திண்ணம். அருள் இல்லையே இவ்வுலகில் எதுவும் இல்லை. உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களும் நாம் அருளுடன் தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். மேலும் வள்ளல் பெருமானாரை பற்றி நமது இப்பொழுது சிறிது நேரம் முன்பு சொல்லியிருந்தார்கள். வள்ளல் பெருமானார் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார். இப்பொழுது 200 வருடங்களுக்கு பின்பு வள்ளல் பெருமானார் ராமலிங்க அடிகளாரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். சர்ச்சைகள் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இத்தகைய சர்ச்சைகளின் மூலம் நான் திருப்பி வந்து
வள்ளல் பெருமானை அரசாட்சி புரிவேன் என்று கூறியிருக்கின்றார் நமது வள்ளல் பெருமானார். நானே அரசாட்சி புரிவேன் என்று கூறியிருக்கின்றார். வள்ளல் பெருமானாரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் நமது ஒரு சன்மார்க்கத்தை உருவாக்கிய ஒரு முக்கிய அங்கத்தை வகிக்கிறார். சன்மார்க்கம் ஒரு நன்மார்க்கம் என்பது அனைவரும் அறிந்ததே. சன்மார்க்க சங்கத்தினர் அனைவரின் திருவடிகளை வணங்கி சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக தான் நான் இங்கு வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன். சன்மார்க்கிகள் அனைவரின் சார்பாகவும் வள்ளல் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றேன். மேலும் சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் என்னவென்றால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஆன்மா நேய உரிமை பாடு ஒருமை உரிமை என்று ஆன்மநேய ஒருமை பாட்டு உரிமை என்பதுதான் முக்கியமான லட்சியம். இந்த லட்சியத்தில் வள்ளல் பெருமானார் ஆன்மாவை பற்றி சொல்லும் பொழுது, ஆன்மா என்பது இது ஒரு மிகப்பெரிய அண்டம். அண்டத்தில் மிக மிக சிறிய வடிவினர் தான் நாம். அந்த சிறிய வடிவினருக்கு தொண்டைக்கு மேலே உச்சந்தலைக்கு கீழே ஒரு பகர வடிவ குழி உள்ளது. அந்த பகர வடிவ குழியில் தான் நமது ஆன்மா உள்ளது. இப்பிறப்பில் இந்த விஷயத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே மிகவும் முக்கியமான விஷயம். மேலும் உயிர்கள் அனைத்துமே தேகம் எடுத்து இங்கு நாம் 7 வகையான தேகங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். தாவரம், நீர்வாழ்வன, பரப்பன மற்றும் ஊர்வன, நரகர், தேவர் மற்றும் மனிதர். இந்த 7 வகையான உயிர் பிரிவை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இந்த அணுவில் இருந்துதான் நாம் வந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அணுவில் இருந்து நாம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் அனைவரும் யார்? நானும் நீங்களும் உலகினர் கேட்டுக்கொண்டிருக்கும் இறை மார்க்கத்தினர் மற்றும் உலக மக்கள் அனைவரும் யார் என்ற கேள்வி எழும் பொழுது நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருப்பதால் நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிடலாமா? ஒருவருக்கொருவர் பொறாமையில் வேகலாமா? ஒருவருக்கொருவர் தீய சொற்கள் பேசலாமா? நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். சகோதரத்துவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை கொண்டு வந்தவர் நமது பெருமானார் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் இத்தகைய ஆன்மாவை பற்றிய மட்டுமல்லாமல் ஆன்ம நேயம். நேயம் என்றால் அன்பு. அன்புடன் நாம் ஒவ்வொரு உயிரையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அவ்வாறு அன்பு செலுத்தும் பொழுது நமக்கு கடவுளின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதே முக்கியமான விஷயம். நேயம் மற்றும் ஒருமை. ஒருமை என்றால் என்ன? நாம் அனைவரும் ஒருமையுடன் இன்று இணைந்து இந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் சாதி மத பேத எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வள்ளல் பெருமானார். சாதி மத பேதத்தை வச்சுட்டு இருக்கும் பொழுது அது இந்த ஜாதி அந்த ஜாதி, நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க, இது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்க்கும் பொழுது இது ஒரு வெறுப்புக்குள்ளாக மாறுகிறது. அதனாலதான் உலகத்துல அமைதி அப்படிங்கிறது இல்ல. அதனால சாதி மத பேதம் இதெல்லாமே இருந்தானா நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்றாரு. சாதி மதத்தை எப்ப நீ ஒழிக்கிறியோ, சாதி மத பேதத்தை எப்ப நீ ஒழிக்கிறியோ அப்பதான் உன்னுடைய அருள் சித்திக்கும். உனக்கு அருள் எப்ப சித்திக்கும்னா சாதி மத பேதத்தை நீ ஒழிக்கும் பொழுதுதான் இந்த அருள் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாடு அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் மற்றும் துயரம் இதெல்லாமே பாடுல வந்துரும். இந்த பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துன்பம் இருக்கு, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் துன்பம் இருக்கு, ஜீவர்கள் அனைவருக்குமே துன்பம் இருக்கிறது. இந்த துன்பம் எதனால் வருகிறது என்றால் மனிதர்களில் இப்பொழுது சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள், சிலர் தீயவர்களாக இருப்பார்கள். இந்த தீயவர்களால தான் நம்மளுக்கு இந்த துயரம் துன்பம் இதெல்லாமே வருது. இந்த துன்பம் துயரத்தை நாம எப்படி
சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமான விஷயம் ஜீவகாருண்யம், தயவு, கருணை. இந்த தயவு கருணையினால நாம இந்த தீயவர்கள் கிட்ட தீயவர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால நம்ம வந்து கருணையுடனும் தயவுடனும் மற்றவர்களை பார்க்கிற பார்வையை சில பேர் பார்ப்பாங்க. ஒரு பொறாமையில, ஒரு ஆஹ் அவங்களோட சில பார்வை நீங்க பார்த்திருப்பீங்க சிலரோட பார்வை. அப்படி பார்க்காம அனைத்து உயிருமே தம் உயிர் போல் நினைத்து அப்படி வாழ்ந்தா மட்டும்தான், நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய கருணை மழை பொழியும். அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இன்றி உரிமை. இப்ப குடும்ப சொத்து இருக்கு. அந்த சொத்து வச்சுட்டு அந்த சொத்து யார் யாருக்கு கொடுப்பாங்க? அந்த சொத்தை வந்து சகோதரிக்கு கொடுக்கணும், சகோதரி கொடுக்கணும், யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அதே மாதிரிதான் நம்மளோட வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நினைச்சு வாழணும். அதை கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இந்த ஐந்தொழில் புரிவு நமக்கு கடவுள் தான் ஐந்தொழில் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல். இந்த 5 வகையான கடவுள் இந்த ஐந்தொழில புரிஞ்சிட்டு இருக்கும் போது அவர்தான் இந்த உயிரை வந்து உருவாக்குறாரு. அவர்தான் இந்த உயிரை வந்து காக்குறாரு. அப்போ இதுல நமக்கு ஏதாவது உரிமை இருக்கா? கண்டிப்பா கிடையாது. மற்ற உயிர்களை நாம் தொல்லை செய்யக்கூடாது, துன்பம் தரக்கூடாது, கருணையோட பார்க்கணும். அந்த உயிர்களை ரட்சிக்கும் பணி மட்டும்தான் நமக்கு இருக்கு. அந்த ரட்சிக்கும் பணியை நம்ம செவ்வனே செய்யும் பொழுது நமக்கு அருள் சித்திக்கும் என்பதுதான் உண்மை. மேலும் அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு மட்டும் இல்லாம உலக அமைதிக்காக நம்ம வள்ளல் பெருமானார் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருமானார் பண்ணியிருக்கிறாரு. வடலூர்ல ஞான சபைன்னு சொல்லிட்டு, வடலூர் வந்தால் பெறலாம் நல்வரமேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே வடலூர் வந்தா எத்தகைய அந்த அருள் சித்திக்கும் இடம் வந்து நம்ம வடலூர் தான். அந்த வடலூர்ல நீங்க வந்தா எல்லா வரங்களும், எங்கெங்கு உயிர் ஏதேது வேணினும் அங்கங்கு உயிர் அருள் செய்யும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அத்தகைய எங்கெங்க இருந்து நீங்க வேணாலுமே எல்லாமே அருள் செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு, அருட்பெருஞ்சோதி வந்து அகவல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு உலக சமாதானத்திற்கு இருக்கு. அந்த உலக சமாதானத்தை நிலைநிறுத்தியவர் நமது வள்ளல் பெருமானார். அவர்களின் வழியில தான் நாம அடுத்து வந்து விவேகானந்தர், பாரதியார், பாரதிதாசன், இப்படி எல்லாருமே அவரோட வழியில தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வள்ளலாரை பின்பற்றி வள்ளலாரோட கருத்துக்களை எல்லாமே சொல்லி நல்லபடியா பின்னாடி ஃபாலோ பண்ணும் பொழுது இத்தகைய விளக்கங்கள் எல்லாமே எல்லா விஷயங்களும் பெண்களோட கல்வியை பத்தி சொல்றாரு. பெண்களின் கல்வி வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்களுக்கு ஏன் படிப்பு கொடுக்கணும் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது 200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஐயா பெண்களுக்கு சமத்துவமான ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறாரு. பெண்களும் ஆண்களும் சமத்துவமான கல்வியை, பொது கல்வியை கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி மட்டும் இல்லாம இளம் விதவைகளை படுத்தும் பாடு கண்டு சகிக்காம ஆஹ் அப்படி இளம் விதவைகள் இருந்தானா தாலியோட தான் அலையணும். அவங்களுக்கு அது மாதிரி ஒரு விடுங்க, நீங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க, தாலியோட அலைஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த தாலி எப்படிங்கதான் ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படின்லாம் இளம் விதவைகளை சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மாணவர்கள் வந்து இப்ப இருக்கிற சமுதாயத்துல சீர்கேடுகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சீர்கேடுகள்னு நான் ஈஸியா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கவுன்சிலிங் பார்த்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 11வது வகுப்பு படிக்கிற குழந்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கஞ்சா அடிக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஒரு நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதை வந்து சீர்திருத்தி மாணவர்கள் இந்த ஒழுக்கங்களை 4 வகையான ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், இதெல்லாம் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் மாணவர்கள் மட்டும் இல்ல உலகமே அமைதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாரு. உண்மைதாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தோம்னா இந்த சிச்சுவேஷன்ல அவரோட உலக சமாதானம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அருட்பெருஞ்சோதியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி வந்து அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்க
சொல்லும் பொழுது அந்த மகா மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் பட்டு அதிகமான நபர்கள் வந்து எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கொள்கைகள் அனைத்தையுமே அருட்பெருஞ்சோதி மந்திரம் சொல்லும் பொழுது, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லும் பொழுது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் மறைந்து நமது வாழ்வு அருள் பெற்று விளங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இது மட்டுமின்றி நமது பெருமானார் மாணவர்களை எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வாறு ஒருமுகத்துடன் ஓர்மையுடன் நினைத்து படிக்க வேண்டும். நிறைய இப்பெல்லாம் டிவி பாக்குறாங்க, மொபைல் ஃபுல் டைம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த மொபைல் ஃபுல் டைம் வச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணி கண்களுக்கு ஓய்வு கொடுத்து, இதெல்லாமே பேரண்ட்ஸ் சொல்றத நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், நம்ம எல்லாம் முன்னோர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்தோம், இப்ப இருக்கிறவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்கள் எவ்வாறு ஒழுக்கமா பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு பெற்றோர்களின் வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமின்றி உலக சமாதானத்தில் நமது பெருமானார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை மட்டுமின்றி அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் சாதியும் சமயமும் மதமும் காணா மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதியிலேயே சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம சொல்றது கிடையாது. ஆதியிலேயே சொல்லிட்டாங்க, சாதி சமயம் மதம் இதெல்லாமே பிடிச்சு அலையாத, இதெல்லாம் பிடிச்சு அலைஞ்சேன்னா உனக்கு கடை தர இன்னும் எத்தனையோ ஜென்மங்கள் வேணும். அத்தகைய ஜென்மங்களை எல்லாம் எடுத்து நீ பிறகு இந்த ஜென்மத்துல நீ சாகா கல்வி வரம் சாகா வரம் பெற்று நீ வாழ்ந்து எல்லாருக்கும் நன்மை தேடு. இந்த உலகத்துக்கு நீ உன்னை அனுப்புன காரணம் என்ன அப்படின்னா மற்ற ஜீவர்களுக்கு நன்மை புரிவதற்காக மட்டும்தான் கடவுள் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஆனா நம்ம அந்த விஷயம் மட்டுமா பண்ணிட்டு இருக்கோம்? எவ்வளவோ ஒரு சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு சமுதாயத்துல. அந்த சமுதாயத்துல இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் நீக்கி நாம் வந்து நித்திய தேகம் பெற்று கடவுளின் அருளை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நித்திய தேகம் எப்படி பெறுறது? இவ்வாறு ஒழுக்க கேடுகள் நடந்துட்டு இருந்தா நித்திய தேகம் கிடைக்குமா நமக்கு? ஒழுக்க கேடுகளை நாம் சரி செய்து அவற்றை சரியான பாதையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். கொத்தடிமை கொத்தடிமை என்று பார்க்கும் பொழுது சில பேரு இது மாதிரி சாதி சமயம்தான் முக்கியமான ஒரு விஷயம், இது மட்டும் இந்த ஜாதியில இருக்கும், இந்த ஜாதி வரக்கூடாது. இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா சாதி சமயம் இல்லாத உணவு மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இப்போ. இந்த கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த சாதி சமயத்துல என்ன இவங்கள உள்ள ஏத்துறீங்க, இவங்கள உள்ள வெளியில அனுப்புங்க, இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லா ஆன்மாக்களிலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்தாலே அனைவருக்கும் அனைத்துமே சித்திக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இத நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சாதி சமயத்தை சாதி அந்த ஜாதி இந்த ஜாதி இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய நம்ம நாமே உள்ள தள்ளிக்கிறோம், கீழே போய்க்கிறோம். படுகொலியை தோண்டி அதுக்குள்ள நாமளே போய்க்கிறோம். மத்தபடி நம்ம வந்து அதெல்லாம் இல்லாம நம்ம கடவுளின் சிந்தனையோட ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொல்லியிருக்காரு. உன்னோட உறவை வந்து எப்படி இருக்கணும், என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒருமையோட உன்னை நினைக்கணும். அப்படி இருக்கிறவங்கள மட்டும்தான் நீ என்கிட்ட கொண்டு வா. சன்மார்க்கிகள் அனைவரையுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய பேரு இருக்கிறாங்க. பட் சன்மார்க்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன்மார்க்கிகள்ல ஏய்க்கப்பட்ட வேற கடவுளை மட்டும்தான் தியானித்து இந்த உலக வாழ்வை விட்டு நல்ல வழியா வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் இந்த சமயத்துல நினைவுக்கு வந்து அவர்கள் அனைவருமே வாழ்க வளமுடன் என்று அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிறேன். இது மட்டும் இல்லாம மக்களின் விஷயம் என்ன அப்படின்னா புதுமை சீர்திருத்தவாதி வள்ளலார். அந்த அந்த காலத்திலேயே புதுமையான விஷயங்களை சொல்லி சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார். இத்தகைய ஒரு நன்மைகளை அனைத்துமே பெற்று அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும், அவர்கள் அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும், எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்பதில் மிக முக்கிய
ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் பசியற்ற உலகத்தை கொண்டு வரணும். நம்மளால முடிஞ்ச அளவு இப்போ நாம ஒரு ஃபேமிலி உமன்ஸ் நாம வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு 2 சாப்பாடு 3 சாப்பாடு நம்ம பொங்கும் போது ஒரு 2 சாப்பாடு 3 சாப்பாடு எக்ஸ்ட்ராவா போட்டு அந்த பசியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த உணவு வந்து அவங்களுக்கு அந்த அதை பெறும்போது அவங்க பாக்குறாங்க பாருங்க ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அந்த ஹாப்பியா பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ்லயே நம்மளுக்கு வாழ்வே நிறைவு பெறும். அத்தகைய ஒரு வாழ்வை பெறுறதுக்கு உமன்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது டெய்லி நீங்க சாப்பாடு எக்ஸ்ட்ராவா பண்ணி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு கருணை, தயவு இது எல்லாமே ஆஹ் பன்மடங்கு பெருகி அருள் வந்து பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை, 100% உண்மை. அத்தகைய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் நமது வள்ளல் பெருமானார். சன்மார்க்கத்தில் இத்தகைய மனிதர்களை நாம் அனைவருக்கும் ஆஹ் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் மிகவும் முக்கியமாக கொண்டு வந்து அனைத்து விஷயங்களையும் தெளிவாக செய்து சன்மார்க்கத்தை ஒரு நன்மார்க்கமாக மாற்றிய வள்ளல் பெருமானாரின் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன். அனைவரும் வாழ்க வளர்க உயர்க. அம்மா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு சிறப்பாக நமக்கு வள்ளலாரை பற்றிய பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மா அவங்க வள்ளலாரை பற்றி தொடங்கி நன்றி உணர்வோட தான் அவங்க அனைவருக்கும் நன்றியுணர்வோட ஆரம்பிச்சாங்க. அதுலயே அவங்க வந்து வள்ளலாரை பற்றி எவ்வளவு ஒரு அவங்க பின்பற்றாங்கன்றது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா அவங்க முதல்ல சொன்ன விஷயமே அருள் இல்லையேல் இவ்வுலகம் இல்லை. அது எவ்வளவு ஒரு உண்மைன்றது நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அந்த அடிப்படை கருத்துக்களை நம்ம பின்பற்றும் போது நமக்கு மிக தெளிவாக விளங்கும். அம்மா அவங்க ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி அழகாக அந்த ஆன்மானா என்ன, அந்த ஆன்மான்றதே நம்மளுடைய மிகப்பெரிய அண்டம், அதுல நாம் ஒரு சிறிய வடிவம் தான் நாமன்றத எவ்வளவு அழகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேயம்ன்றது ஒரு அன்புடன் ஒவ்வொரு உயிரிடத்தும் அன்போடும் கருணையோடும் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு கடவுள் அருள் கிட்டும் அப்படின்றதையும் நமக்கு விளக்குனாங்க. ஒருமைப்பாட்டோட இருக்கணும். துன்பம் யாரால வருதுன்னா தீயவர்களாலதான் வருது. அந்த அந்த துன்பம் வராம இருக்கணும்னா அனைத்து உயிர்களிடமும் ஜீவ காரணியத்தோட இருக்கணும், தயவு கருணை உள்ளத்தோட இருக்கணும். உரிமைன்றதை எப்படி அவங்க அழகா விளக்குனாங்கன்னா எல்லா உயிர்களையும் மதித்தல், பாதுகாத்தல், ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மநேய ஒருமைப்பாட்டுக்கு மிக அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. உலக அமைதியை நிலைநிறுத்தியவர், அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் நம்மளுடைய வள்ளலார் அவர்கள். உலக அமைதியை பற்றியும் மட்டும் ஆண்மநேயத்தை பற்றி மட்டும் சொல்லாம உலக அமைதியையும் விளக்குனாங்கன்றதுக்கும் பல கருத்துக்களை சொன்னாங்க. அவர்கள் பின்பற்றி வந்தவர்கள் தான் நம்மளுடைய விவேகானந்தர், பாரதியார் அவர்கள், நம்மளுடைய குரு உட்பட அனைவருமே. மேலும் வள்ளலார் அவர்கள் பெண்கள் உரிமை பற்றியும் கலாச்சார சீர்கேடு பற்றியும் மாணவர்கள் ஒழுக்க நெறிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்றும் நமக்கு பல கருத்துக்களை எடுத்துரைத்தாங்க. அவங்க சொல்றது எல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற நம்ம வாசகத்தை அதிகமாக உச்சரிக்கும் போதே உலக அமைதி கிட்டும். நாம் பிறவி பயன் எடுத்ததின் நோக்கமே பிற உயிர்களுக்கு நன்மை மட்டுமே பயக்க வேண்டும் என்பதான். ஆனால் நாம் அதை மறந்து சாதி சமயம் என்ற ஒரு வேறுபாட்டை வகுத்து இந்த உலக மக்களை துன்புறுத்தி நாம் வந்து பாவச் செயல்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கோம். இதை அறவே களைய வேண்டும் என்று நம் இத்தனை மிக சிறப்பான கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்த நமது ராஜ உமா மகேஸ்வரி அம்மா அவர்களும் மற்றும் அவர்களது வள்ளலார் உயிர் சேவா சங்க அறக்கட்டளை அமைப்பும் அந்த அமைப்பில் இணைந்து தொண்டாற்றும் அன்பர்களும் அனைவரையும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி
நிறைவு செய்கிறேன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வை தொடர புவனேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரபஞ்ச நல வேள்வி. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம்,